என்னடா ஊரே அலர்ட்டா இருக்குது நீ நிறுத்து. அங்க பாத்தியா யாராவது செயினை அறுத்துட்டு போகடான்ற மாதிரி நிக்கிறா. அப்ப வச்சிடுறேன். வேணாம், நீ இரு, நான் போய் இருக்கிறேன். நீ பைக் ரெடியா வச்சுக்கோ ஸ்டார்டிங்கே. சரி போடா. போட்டேன்னா அவன் பாட்டுக்கு அடிச்சிட்டு போறான். அறிவில்லை உனக்கு? ஏமா செயின் விட்டு அடிச்சிட்டு போறான். பாத்துக்க மாட்டியா நீ? தங்க என்ன விலை தெரியுமா உனக்கு? படத்துக்கு எவ்வளவு கஷ்டப்படுறது தெரியுமா? இருப்பா, என்ன பண்ணி கட்டின போன மாதிரி அடிக்க போற? அது கழுத்துல ஏதா இருக்கா பாரு. அவன் அப்போ ஒரு பிச்சைக்கார எதுவுமே வாங்கி போடல. டேய் நல்லாவே இருக்க மாட்டீங்களா? சரி விடுப்பா, வேற பக்கம் போலாம் வாப்பா. ஏய் அங்க பாரு அந்த ஆண்டி வருதுல. நான் அப்படியே அவங்க கிட்ட போறேன். மெதுவா நான் போறேன். அப்படியே கிட்ட வரும்போது நீ பட்டு நடிச்ச. ஐயோ ஏமா மெயின் ரோட்ல நான் அறுக்க விடாத கோலெல்லாம் நடக்குதுப்பா. பயம் வரையுதுப்பா. நீ அறுத்துருப்பா. நீ தான் பின்னாடி உட்காந்துருக்க. நான் வேணா டேங்க்ல உட்காந்துக்கிட்டா. முன்னாடி வா. சீக்கிரம் வா. அப்படியே ஸ்லோ போ. ஐயோ சின்ன வயசுல மாங்காய் இருக்க கூட்டுன்னு போனேன். இப்போ செயின் இருக்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டேடா. நம்மளால முடியாதடா. அப்பா டேய் ஒரு டீ போடு. டே ராஜா, தப்புக்கு மேலே தப்பு பண்ணுறியடா. நம்பர் 1 சில்வர் ஸ்பூனோட பிறக்க வேண்டியவன் சேரியில் பிறந்துருக்குற. நம்பர் 2 படிச்சுட்டு செயின் இருக்கிற அளவுக்கு வந்துட்டியடா. எல்லாத்துக்கும் மேலே பிரியா அவங்க அம்மாகிட்டே போய் திருட பார்த்தியே. ஏம்பா அதுவா பிரியா? ஹீரோயின் மாதிரி இருக்கிறா. ரொம்ப கஷ்டப்பட்டு போச்சேன்டா. ஆனா பொண்ணை தன்னு போட்டு அம்மா கைத்துல கை வச்சா பாரு பிரமாதம். என்ன காஸ்ட்? பணக்கார காஸ்ட். இந்த உலகத்துல 2 காஸ்ட் தான் மச்சான். ஒன்று இருக்கிறவன், இன்னொன்று நம்மள மாதிரி இல்லாத. காஸ்ட் முக்கியம் இல்லடா, கேஷ் தான்டா முக்கியம். கரெக்ட். ஐயோ எங்கடா ஃபோன் வரலையேன்னு பார்த்தேன். மச்சான் ஏதாவது இங்கிலீஷ்ல போய் சமாளிச்சிடுறா. நம்ம கேஸ்ட் மாறணும். ஹாய் பேபி. Katie, what were you doing at Tommy? உன்னை பார்க்க தான் வந்தேன். You scared my mom, yeah. Oh, she's your mom. I thought she's your sister. Oh, so you're trying to hit on my mom, is it? No. What? Yeah. When you're there, who else will I hit on? What was the scarf in your neck? And who was the cheap guy with you? Hey, Chichi. He's my driver, yeah. Evening வந்து மம்மிக்கு sorry. It's my pleasure. And what about the passes? Passes எடுத்துட்டியா? அதுக்கு தான் போயிட்டு இருக்கேன். Priya, mom calling. I'll call you later, huh? Come here. Yes, mom. யார்கிட்ட பேசுன? Surprise. We'll tell you in the evening. 40,000 வேணும்டா. அது எப்படி குழந்தைங்க ரைம் சொல்ற மாதிரியே பேசுற? Shut up. 40,000 4 லட்சம் ஆனாலும் நம்ம ரெடி பண்றோம். ஏன்னா நம்ம கேஷ் மாறணும். கேஸ்ட் மாறியே ஆகணும். கேஸ்ட் மாறணும். ஏம்பா இது என்ன வீடா இல்லை கல்யாண மண்டபமா? இவ்வளோ பெருசா இது? ஏண்டா பிரியாவோட பீச் ஹவுஸ். இது என்னப்பா பீச் ஹவுஸு? பணக்காரங்க காற்று வாங்குறதுக்காக கட்டி விடுறது. டேபிள் ஃபேன் கூட வாங்க முடியாது உனக்கு. பங்களா வீடு காற்று வாங்குறதுக்கு உனக்குன்னு தொக்கா வந்து மாட்டுதில்ல. என்ன யோசிக்கிற? அவகிட்ட எப்படி உண்மையை சொல்ல போகிறேன்னே தெரிலடா, பயமாக இருக்கு. என்னது உனக்கு பயமா இருக்குதா? பழைய சோறு சாப்பிட்டு பர்கர் சாப்பிட்டேன்னுவ, பப்ளிக் டாய்லெட்ல உட்காந்துன்னு பப்பில் இருக்கிறேன்னுவ, அப்போல்லாம் வராத பயமா இப்போ வருது. பொய் சொல்கிறது ஈஸி, உண்மையை சொல்கிறது தான் கஷ்டம். ஒன்று பண்ணலாம். என்ன? நீ வேணா போய் சொல்லிடுறியா? யாருக்கிட்ட? உங்க ஆயா கிட்ட, பிரியா கிட்ட தாங்க. ஐயோ நானா? ஆளவுரா சாமி. அந்த இன்ஸ்பெக்டர் இன்னொரு டியூட்டி பண்ண மாட்டான். உண்மைலாம் என் வாயில வராது. எவ்வளவு நாள் கூட்டு விட சொல்லு. Brittany, we are gonna see rats now. கை கல்லாம் டேய் என் லைஃப்டா, உண்மையை போய் சொல்றா அவகிட்ட. உண்மையா? மஸ்தான் பண்ணிட்டு தூக்கின்னு ஓடினது, சேட்டு பொண்ணு கழுத்துல செயின் அறுத்தது, ஸ்டேஷனில் முடிய பூச்சி ஆட்டும்போது மசாஜ்னு போய் சொன்னது, இதெல்லாம் புரியுது. காசு இல்லை, கேபிள் கார, வெட்டு குப்பம், அதோட சேர்த்து உங்ககிட்ட சொன்ன பொய்யெல்லாம் அப்படியே மனசுக்குள்ள சுட்டு அப்படியே ஒரு பிரளயம் வர மாதிரி. பிரளயம்டா. என்னவா நீ இந்தியெல்லாம் பேச சொல்ற?
தமிழ் செம்மொழி. பிரிட்னி. டேய், வர 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 போ, 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 போடா. வணக்கா. நியூ ராஜு டிரைவர் பாப்பா டிரைவர். சரி. ராஜு ஒரு உண்மையை சொல்ல சொன்னாப்புல. என்ன? அது வந்து அவன் மனசுக்குள்ள உண்மையெல்லாம் குத்தி ரொம்ப ஃபீல் ஆகி அது புரியலையே. வந்து பிராய்லர் கோழியாச்சு. ஐயோ ஒரு நல்ல வார்த்தை. ராஜு எங்க? அதாங்க அதை சொல்றேங்க. அது பிளனம் பிரசவம் பிலி கேக்குறேன்ல. நல்ல ராஜு எங்க? வார்த்தை. ஏமா அது என்ன வார்த்தைப்பா? வாயிலே நுழைய மாட்டேன் சொல்லுப்பா. ராஜ். மாட்டி விட்டுனேன். ஹாய் பேபி. என்னாச்சு? ஆக்சுவலி பிரியா, வாட் ஹேப்பன் பேபி? மம்மியை மீட் பண்ணணுன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு முன்னாடி வந்துட்டு கொஞ்சம். Don't worry baby. Mom will surely like you. Everything will be okay. Oh shit. Yeah mom. With Brittany. Coming in 2 minutes. Mom calling. Have to go. Love you baby. See you. See you in the evening. என்ன வாழ்க்கடா இது? என்ன அனஸ்தீசியா கொடுத்த பேஷண்ட் மாதிரி அறமாயிட்டு ராஜா? என்னப்பா 40,000 ரூபா வேணும். ஐயோ புல் ஸ்டாப் வச்சு முடிப்பான்னு பார்த்தா கமா போட்டு கண்டினியூ பண்றானே. இதையே ஷேர் பண்ணி போச்சு. ஓகே. ஹலோ. ஏய் சிவா, ட்ரெயின் இப்ப கிளம்பிடுச்சுடா. ஊருக்கு போயிட்டு வந்துடுறோம். வீட்டை பத்திரமா பாத்துக்கோ. கண்டக்கட்ட தண்ணி எல்லாம் குடிக்காதடா. உடம்ப கெடுத்துக்காத. பாத்துடா. நான் ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்கேம்மா. நான் அப்புறம் பேசுறேன். வச்சுருங்க. அம்மா என்ன மனுஷன் சொல்லு மச்சான். எதுக்குடா? சொல்லு மச்சான். நான் என்ன இருந்தாலும் அப்படி பண்ணிடக்கூடாது மச்சான். என்னன்னு சொல்லி தொலையண்டா. அவன் மேல இருக்கிற கோவத்துல உன் போனை உடச்சிட்டேன் மச்சான். டேய் விட்றா, நானே அதெல்லாம் மறந்துட்டேன். நீ போய் இதுக்கு ஃபீல் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஷிப் செல்போன் எல்லாம் பண்ணி இப்படா இருப்பேன். நீ டெய்லி எனக்கு 100 ஃபோன் நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸ். நமக்குள்ள எழுந்துடா. புதுசு மச்சான், நேத்தான் வாங்கினேன். ஃப்ளிப் டைப்பு. என்ன மச்சி புதுசா? தம்பி ஒரு ஆஃப் பிராண்டு. அப்புறம் மச்சான் பீருக்கே காசு இல்லைன்னு ஆஃப் சொல்ற. நம்ம பாரு மச்சி, நமக்கு அக்கௌண்ட் இருக்கு தெரியும்ல. அக்கௌண்ட் இருக்கா? அப்போ பிரச்சனை இல்லை. அப்படியே நம்ம அக்கௌண்ட்ல கொஞ்சம் சைட் டிஷ் வாங்கி வந்துடுறேன். ஓகே மச்சி. டேய் என்ன மச்சான் சரக்கு அடிக்கலான்ட்டு 2 பேருக்கே மட்டையாயிட்டேன். இன்னும் ஆஃப் வேற சொல்லிருக்கிறேன். சரி விட, ஆஃப் நான் அடிச்சுக்கிறேன். ஆஃபையும் அடிச்சிட்டியா? என்னடா ஆச்சு உனக்கு? அவ்வளோ கொஞ்சம் கூட பிடிக்கல மச்சி. அவ்வளோ இதனோட கூட பிடிக்கல மச்சி. பொண்ணா அது கருமா திமிரு பிடிச்சது மச்சான். பொண்ணுன்னா பொண்ணு மாதிரி இருக்கணும். அடக்கோட்டக்கம்மா அமைதியா நல்லா கூத்து அழகு மாதிரி. இது அழகா பின்னாடி வச்சு வாயை திறந்தாலே பொய் பித்தலாட்டம் ஏமாத்துறது மாட்டி விடுறது. இப்பெல்லாம் அவளை நினைச்சாலே ஃபோன் வாங்கி எடுத்துட்டு போறா. அப்படி போடா போடா, அப்படி போயிடுறா. ஓகே வச்சு ஓகே. ஆனா மச்சான் அவகிட்ட எனக்கு பிடிச்ச ஒரே விஷயம் என்ன தெரியுமா? அவ எனக்கு அடங்கவே மாட்டான் மச்சி. எப்ப பார்த்தாலும் ஒரு திமிராவே சுத்துறது மச்சி. மச்சி மச்சி அவ என்ன கலாய்க்கும் போது ஒரு லுக் விடுவா பாத்தியா? அப்படியே 2 கண்ணு அப்படியே வயிற்றுக்குள்ள பாயுது மச்சி. அவகிட்ட என்னமோ இருக்குது மச்சி. அவகிட்ட என்னமோ மச்சி எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்குது மச்சி. டேய் அவளை பிடிச்சிருக்கின்றியா பிடிக்கலன்றியா? தெரியல மச்சி, ஒரு கோட்டு சொல்ல. டேய் ஆஃப் சொல்றா. ஏன் மச்சி? நான் இன்னும் குடிக்கலையா? டேய் ஆஃப் எத்துன்னு வாடா. என்ன ஆஃபே? ஏய் என்னடா மரத்தில் வச்சுட்டு ஒருத்தர் இருப்பானே, எங்க அவன்? அவன் நெட் தானே வருவான். அப்படியா? சரி பில்லு கொடு.
டேய் இப்போ எதுக்கு சரக்கு எடுத்து பாக்கெட்ல சொல்லுவேன்? நான் இன்னும் குடிக்கவே இல்லை மச்சான். 2 பேர் ஒரு ஹாஃப் சைட் டிஷ் அப்புறம் 2 குவார்டர் வாங்கிக்கடா. டேய் என்ன வாங்கிக்கோன்ற அக்கௌண்ட் இதுன்னு சொன்ன? பேங்க்ல கூட எனக்கு அக்கௌண்ட்ல வச்சு இப்பா மச்சான் காண்டா கதை சொல்லிட்டேன். டேய் சத்தியமா 5 நிமிஷம் இல்லடா. என்னதுடா போனுக்குள்ள வச்சு குடு வச்சு லவ் பண்றவனு கூட மட்டும் குடிக்க வரக்கூடாதா? டேய் 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 என்ன வச்சியாச்சு வச்சு நான் வெளியே இருக்கிறேன். நீ பில்லு செட்டில் பண்ணிட்டு வந்துரு சரியா? பை பாய். யார் பெத்த புள்ளியோ ஆகு வச்சதுக்கெல்லாம் போய் வைக்குது. எனக்கும் ஃபோனுக்கு ராசியே இல்லடா. இங்கே சிறி நீர் கழிக்காத நீரினா துண்டி வச்சு கண்டிக்க போடும். வாட் மச்சி செட்டில் பண்ணிட்டியா? வாடா டேய். மச்சி எனக்கு 2 ஹெல்ப் பண்ணும் மச்சி. என்ன? சட்டை ரொம்ப நல்லா இருக்கு கழட்டி கொடுத்துறேன். டேய் ஃபுல் போதையில் இருக்கடா நீ. நான் ஃபுல் டென்ஷன்ல இருக்கிறேன். ஒரு டிராப் கூட குடிக்கல. புரிஞ்சுக்க மச்சான், ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு ஃபீலிங்டா. டேய் இனிமேல் அந்த வார்த்தையை சொல்லாதடா. என்னடா நீ ஒரு ஃப்ரெண்டுக்காக நீ ஹெல்ப் பண்ண மாட்டியா? போடா நானும் ஊருக்கு போறேன் போடா. போடா நம்பர் 2. என்ன பேண்ட் வேணுமா? பேண்ட் வேணுமா? பேண்ட் வேணுமா? ஃபோன் காமாயிட்டா இருக்குல்ல அங்கிள், எனக்கு ஃபோன். ஐ வாண்ட் ஃபோன். நான் பேசணும்னு கொடுத்துருவேன். ஏய் சொல்றா. குடியா உன் ஃபோன் மாதிரி ஃபீல் பண்ற? சீக்கிரம் பேசுறா. ஹலோ ஏய் சக்தி, நான் சிவா. ஹலோ வெயிட். உன் கூட பேசுறதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை, இஷ்டமும் இல்லை. ப்ளீஸ் இனிமேல் எனக்கு ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாத. ஓகே, குட் பை. என்னடா இங்க பாருங்க, போன் அடிச்சான். ஐயோ ஐயோ டேய் போன ஏடா ஒச்சா? டேய் இருடா வரடா. ஏய் இருடா வரடா. டேய் சிவா டேய் வரடா. டேய் 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 எதுடா தப்பு வரடா. மச்சான் அந்த கடல்ல விழுந்து மீன் கிடையாவனே தவிர அந்த மீரா பின்னாடி நான் போக மாட்டேன்டா. இது ஓ மேல சத்தியம்டா. காதலியால் கைவிடப்பட்டவர்கள், நண்பர்கள் மீது நம்பிக்கை இழந்தவர்கள், இது போன்ற லௌகிக விஷயங்களால் பாதிக்கப்பட்டு சன்னியாசியாகி ஆன்மீகத்தின் ஆழத்தை அறிய என்னை நாடி வந்திருக்கும் பக்தர்கள் அனைவருக்கும் இந்த உளுந்தூர்பேட்டை உலகானந்தாவின் உளமார்ந்த ஆசீர்வாதங்கள். இதோ நான் கையில் வைத்திருக்கிறேனே, இது என்ன? ராயபுரமா? ஆம்பா. இதை பார்த்தவுடன் உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? சார், அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு. அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்க. இந்த லௌகிக வாழ்க்கையிலிருந்து நட்பு, காதல், சொல்றாரு, சமுதாயம், இந்த 4ஐயும் ஒரு மனிதன் துறக்கும் போதுதான் அவனுக்கு ஆன்மீகம் என்னும் இந்த பழம் கிடைக்கும். நல்ல ஜெண்டு பூனமா இருந்ததுன்னு சும்மா இல்லாம எல்லாம் சீடர்களே, அங்க என்ன சலசலப்பு? எல்லோரும் உங்கள் கண்களை மூடி ஆழ்ந்த தியானத்துக்கு செல்லுங்கள். அப்படியே மெய்மறந்து கடவுளின் ஓசையை கேளுங்கள். கடவுள் ஓசை இப்படியா இருக்கும்? சுவாமி, எனக்கு இஸ்கி இஸ்கி என்று கேட்கிறது சுவாமி. இஸ்கி இஸ்கி என்றா கேட்கிறது? எல்லோருக்கும் இஸ்கி இஸ்கி என்றா கேட்கிறது? எனக்கும் இஸ்கி இஸ்கி என்றுதான் கேட்கிறது. எங்கே மறுபடியும் ஒரு முறை முயற்சி செய்து பார்ப்போம். மறுபடியும் இஸ்கி இஸ்குன்னு தான் வருது. ஹாய்,
டேய் போடா. ஐயோ பார்த்தா, ஏன் இந்த காவி ட்ரெஸ்? காதல்ல தோத்தவன் காவி ட்ரெஸ் போடாம நேவி ட்ரெஸ்ஸா போடுவான் ஜாங்கிரி. நம்ம காதல் தோக்கல ஜாங்கிரி, நம்ம காதலை இவர் ஜெயிக்க வச்சிட்டார். எஸ் மிஸ்டர் பார்த்தசாரதி, அன்னைக்கு கோயில்ல உங்களை பத்தி கேவலமா பேசி உங்க லவ் பிரியறதுக்கு நான் காரணமாயிட்டேன். என் மனசாட்சி ரொம்ப உறுத்துச்சு மிஸ்டர் பார்த்தசாரதி. நேரா சிஸ்டரை போய் பார்த்து சாரி கேட்ட சத்தியம் பண்ணேன். ஆமா, இவர் சொல்றது கரெக்ட் தான். இதுதான் இவர் உங்களை சந்திக்கிறது கடைசி முறை. இனிமே உங்களை பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன், ஏன் SMS கூட பண்ண மாட்டேன்னு என்கிட்ட சத்தியம் பண்ணிட்டார். அதனால தான் நான் உங்களை மறுபடியும் பார்க்க வந்தேன் ஜாங்கிரி. எஸ், நல்லா வரணும். நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா வரணும். பாய் மிஸ்டர் பார்த்தசாரதி. வர சிஸ்டர். பாய் பிரதர். எங்க வீட்ல நாளைக்கு என்ன பொண்ணு பார்க்க வராங்க. நான் அவங்க மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்ல போறேன், நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு. என்ன சந்தோஷம் தானே? ஐயோ, சந்தோஷமான விஷயம் சொல்லிருக்கேன். ஏன் இப்படி மூஞ்ச உம்முன்னு வச்சிருக்கீங்க? நல்லா சிரிங்க ஜாங்கிரி, நல்லா சிரிங்க. சீடா இருடா. ஐயோ குருஜி. என்ன சீடா, மீண்டும் லௌகீக வாழ்க்கை என்னும் குழியில் விழத்தான் போகிறாயா? ஆமா குருஜி. முதலில் அவள் உன்னை மெட்டி போட வைப்பாள், பின்னால் முட்டி போட வைப்பாள். அவ என்னை ஜெட்டி போட வச்சாலும் பரவாயில்ல குருஜி, எனக்கு என் அடை வேணும். அதுவும் தேனடையா? அப்படி என்றால் என் ஆன்மீக ஆராய்ச்சிக்கு ஒரு அரை மணி நேரம் அவர்களை அனுப்பி வைக்க முடியுமா? ஆளையும் மூஞ்சியும் பாரு. இந்த மாதிரி பரதேசுக்குள்ள சேராதீங்க. அவன் ஒரிஜினல் இல்ல. அவன் ஒரிஜினல் இல்லாம பின்ன அசம்பிள் செட்டா? இப்படி கலாய்க்கிறது தான் உங்ககிட்ட எனக்கு பிடிச்சதே ஜாங்கிரி. பை. அப்புறம் அந்த சரவணன் பையன் கூட சேராதீங்க. இனிமே அவன் கூட உங்களை சேர்த்து வச்சு பார்த்தேன். அப்புறம் இந்த ஜாங்கிரி உங்களுக்கு இல்ல, நம்ம லவ் கட் ஆயிடும். ஈவினிங் அங்க மீட் பண்ணலாம். பை பை. வெட்டுப்புலி சீக்கிரம் வாழா, கோயில்ல பூஜைக்கு நேரம் ஆகுது இல்ல. உன் பேரை சொல்லும் போதே உள் நெஞ்சில் கொண்டாட்டம், உன்னோடு வாழத்தானே உயிர் வாழும் போராட்டம், நீ இல்லை என்றால் என்ன? என்ன அது தண்ணிக்குள்ள தம்மு பிடிக்கும் போது கொடுக்குற சவுண்டா? காலையில் நின்று கொடுக்குறானுங்க. ஆமலே ஆமலே, தண்ணிக்குள்ள தம்மு பிடிச்சது போதும், எந்திரிச்சு வாமா. ஆமலே 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 ஆமலே, டேய் மாதவி வாங்கடா தெரியுமா? ஆமலே 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 ஆமலே, டேய் தேடுங்கடா, எல்லாரும் சேர்ந்து தேடுங்க. கடவுளே, என்ன பிடிச்சிட்டேன், அம்மா பிடிச்சிட்டேன். நீங்களா? மலமாடு மலமாடு மலமாடு, அம்மா புடிச்சிட்டானா போடா. ஆமலே, அம்மா கடிச்சிட்டாங்க. நீங்களா? டேய் நீங்க யாரும் தேட வேணாம், என்னையா தேட விடுங்கடா. போங்கடா போங்கடா. ஏன்டா காட்டு எருமை, நீ அம்மாவை இங்க புடிச்சா தூக்குவியா? நீ அம்மாவை காப்பாத்த வேணாம், நாங்களே காப்பாத்த. போ போ போ, கறி போடா. ஐயோ மாதவி மாதவி, ஊர்ல இருந்த என்ன போன் பண்ணி இங்க வர சொல்லி 2 பேரும் திருட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழலாம்னு சொன்னியே. இப்படி என்ன மட்டும் அனாதையா தவிக்க விட்டுட்டு தண்ணியோட தண்ணியா போயிட்டியே. நான் என்ன பண்ணுவேன் மாதவி? ஐயோ எங்க இருக்க? நானும் உன் கூட வந்துடுறேன் மாதவி. உன் முட்டாள் மாமே நேத்து நைட்டு 12 மணிக்கு இல்லைனா நேத்தே நம்ம ஓடி இருக்கலாமே. சீனு, நான் உள்ளேச்சல் அடிச்சு தரப்பாளத்துக்கிட்ட வந்துட்டேன். நீ யாருக்கும் தெரியாம இங்க வந்துரு, நம்ம ஓடி போயிடலாம். விற்கிற விலைவாசிக்கு
பால் பழம் பாதாம் பிஸ்தாலாம் வாங்கி கொடுத்து பொண்ணை பல நாங்கள் வளர்த்து விட்டா 5 ரூபாய்க்கு அயன் பண்ண சொக்கா போட்டுன்னு வந்து நீங்கள் அள்ளின்னு போயிடுவீங்க. ஏய், இவன் செல்லா குட்டிடா. இவனை இங்கெல்லாம் வெட்டக்கூடாது. தூக்கின்னு போய் அவன் முன்னாடி வச்சுதான் இவனை செய்யணும். தூக்கு. நிறுத்து. நம்ம தேடிட்டு வந்தவங்க தான் இருக்கவா? வாமா, வா சொல்றேன். என்ன பண்றீங்க? வா சொல்றேன். உன்னை தூக்குனாதான் அந்த கல்யாணம் நிக்கும். ஐயோ, நானே ஓடி போறேன். கல்யாணம் தன்னால நிக்க போகுது. நான் நம்ப மாட்டேன். ஏய் வண்டி ஏறா. டேய் வாடா. டேய் எங்கடா காணோம் அவள? டேய் அப்ப போன்ல பேசுறது நீ தானடா கேட்ட? ஆமா, இந்த வெங்காய பேச்சு ஒன்றும் குறைச்சல இல்ல. வீட்டுல இருந்த பொண்ணை கூட்டின்னு வந்து சம்பிரதாயம் பண்ற சாம்பார் ரசம் தார வாத்துட்டு இப்ப எல்லா குப்பையும் ஏன் தள்ள கொட்டு. டேய் எங்க ஓடி போறதுக்கு பிளான் பண்ணீங்க? இல்லங்க. மரியாதையா சொல்றா. சத்தியமா எனக்கு தெரியாது. இப்படி கேட்டா அவன் சொல்ல மாட்டான். விரல வெட்டுறான் குறாத. போயிருங்க, தாத்தாவை கொன்றுவேன். டேய் எத்தனை படத்துல பாத்துறீங்க? அடுத்து அவன் என்ன சொல்ல போறான்னு தெரியாதா? கத்தியால கீழே போடுங்கடா. போடுங்கடா. போடும். போறோம் போய் போ. எருமைங்களா? நானா தாத்தா காப்பாத்திருப்போம். போங்களா, போய் வண்டியில இருங்களா, போங்களா. தாத்தா என்னாச்சு உனக்கு? இந்த நேரத்துல பெருசு வேற மயக்கம் போட்டுச்சே. மாப்ள பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வராங்கப்பா. டேய் வேகமா போடா. யாராவே வழிய விடாம. முதலாளி அவங்க வர்ற வேகத்தை பார்த்தா பிடிச்சிருவாங்க போல இருக்கு. டேய் ரைட்ல இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்ல திருப்புடா. நல்ல வேலை வழிய விட்டான். சின்ன லெஃப்ட் ரைட்ல எப்படி ஏமாத்தின பாத்தியா? ஏன் திமுங்களா என்ன சாவூர்வலமா போற? கொஞ்சம் வேகமா தான் போயேன். இந்த வண்டி அவ்வளவுதான் போகும். ஏண்டா வண்டி பிக்கப் சரியில்லைன்னு போன வாரம் தான் 8000 ரூபாய் வாங்கி சர்வீஸ் பண்ணீங்க. அது அந்த வண்டிக்கு என்ன ஸ்பீடா போகுது பாத்தீங்களா? டேய் என்னடா நம்மள முன்ன பின்ன அணை கட்டிட்டாங்க. முதலாளி உங்க மாப்பிள்ள மூலக்காரன் நம்மளை சுத்தி வளைக்கிறதுக்காக தான் பெரிய பிளான் போட்டிருக்காங்க. பிரச்சனை நமக்கு அந்த ஹோட்டலுக்காருங்கடா. இந்த மஸ்கிட்டோ மதி நடுவில் பூந்து ஆட்டின்னு இருக்கிறான். டேய் மறுபோகி வாயா. வீணா என் வழியில குறுக்க வராதரா. முடியாது. என் பொண்ணுக்கு ஒரு வழி தெரியாம உனக்கு வழி விட முடியாது. நான் வெட்டியா இருந்தாலே 4 கொலை பண்றவன் இப்ப வெறுப்புல இருக்கிற இன்னும் வெறியத்தத. இவனை என்னதான் பண்றது? அடிச்சு தூக்கிட்டுமா? வேணா திமுங்களோ, இவன் உள்ளூர்வான எப்போ அடிக்கலாம். அவனை முதல்ல அடிக்கணும். எல்லாம் முடிட்டோம். இவனை வெந்நீர்ல முக்கி பெரிய சைஸ் பையன் நாய்க்கு ஊத்திடலாம். அதையா நாய் கொத்துறோம், நம்மளே சாப்பிடலாம். பாயாவா போடா. ஏய் லெஃப்ட்ல போடா, சுத்தி வந்து மடக்கலாம். டேய் நம்ம ஏமாத்தவே இல்ல, அவனுங்களா ஏமாத்திட்டானுங்க. வாத்தியாரே நாம முன்னாடி போய் கரெக்டா? ஏன் முன்னாடி போய் நீ வேகமா ஓட்ட போறியா? இல்ல வாத்தியாரே பின்னாடி தூக்கி போடுது. எவ்வளோ திருந்த மாட்டியா? டேய் மாப்பிள்ள ஏதோ பிளான் பண்ணி தான் வேற ரூட்ல போயிருக்கான். நீ இந்த வெக்க போறல வண்டி ஒளிடா. ஏண்டா நம்ம ஊர்ல இருக்கிறதே 3 சந்து தான். சுத்தி இங்க தான் வரணும். எங்கடா போயிருப்பானுங்க? இந்த குச்சி ஐஸ் வைக்கா போறவங்கள ஒளிஞ்சிட்டு யாரு கூட ஐஸ் பாய் விளையாடுறா? இவனுக்கு வயசுக்கு தகுந்த சவகாசமே இல்லடா. என்ன முதலாளி? இல்ல மாப்பிள்ளை என்ன பாத்துருப்பானோ. வாய பொத்துறா கத்த போறா. அது கட்டிச்சத்தப்பா. கத்துனா நானும் தானே மாமா கிட்ட மாட்டுவேன். டவர் டேய் அவன் ஊரை விட்டு தாண்டதுல பிடிக்கணும். ஏதாவது பண்ணுங்கடா. வாத்தியார் எனக்கு ஒரு ஐடியா. என்னப்பா? சாப்பிட்டு சாயங்காலமா தேடுவோமா? தாத்தாவே சாப்பிட்டு சாயங்காலம் தரலான்னா மாதவி எப்படி 1 மாதம் கழிச்சு தரலாமா? கொஞ்சம் இப்படி வாய. டேய் அவன் இங்க இருக்கான்டா. வாங்கடா புடிடா. பாத்துட்டாடா எடுங்கடா வண்டி. டேய் இந்த காது உடையற பட்ஸ் குறு வந்து என்ன கொலப்பறா. வாங்கடா. வா வண்டிடு. டேய் வரானடா அமுத்துக்கடா. டேய் ஏன் செல்லா குட்டி அவ்வளோ ஈஸியா நீ லவ்டின் போயிடுவியா? ஏய் காதல பிரிக்கணும்னு நினைச்ச உன் கையையும் காலையும் தனித்தனியா பிரிச்சிருவேன். நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? வயிற்றுல கீரலே போடாம
குடலை பிதிக்கியே எப்படி வெளியெடுக்க போறதுன்னு உன்னை வச்சு என் பசங்க கத்தற போறேன்டா. எனக்கு வயிறே இல்லையே. நீ இந்த ஊர் தானடா, கத்திக்கு கத்தி சண்டைக்கு சண்டை ஒண்டிக்கு ஒண்டி வரியா? ஒண்டிக்கு ஒண்டியா? டேய், இந்த ஊரு சமாதியில இருக்கிற பாதி பேர் என் கூட சண்டை போட்டவங்க தான்டா. அடிக்கிற அடியில 5 நிமிஷத்துல உன் மூஞ்சில ஈ முக்கியம் பாக்குறியா? தெரியாம பொண்ணு தூக்கணத்துக்கு தவசமே பண்ணிடுவாங்க போல இருக்கு. டேய் வண்டியை ரிவர்ஸ்ல எடுறா. டேய் ஏறா வண்டிய. ரிவர்ஸ்ல விடாம தோர்த்தாங்களே, தவச கன்ஃபார்ம்டு போல இருக்கு. இவன் வேற தேவையில்லாம குறுக்க போடுறானே. எங்க போறானுங்க? சுத்தி வந்து அடிப்பாங்களோ? டேய் நிறுத்துடா. இன்னும் மாதவி குரல் கேக்குது. மாதவி மாதவி. ஐயோ தாத்தா 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 தூக்குடா தாத்தாவை. பாத்து தலை தூங்குது பாரு. என் மேல உசுரே வச்சிருக்கேன்னு சொல்லுவியா தாத்தா? இப்ப என்னால உங்க உசுரை எல்லா வேலையும் நான் ஒருத்தனே பறந்து செய்யணும்னு சொல்லுவேன் தாத்தா. சாவும் போது கூட பறந்து போய் செத்து போறியே தாத்தா. உளுத்து போன கட்டன்னு கூட பார்க்காம உன்னை ஊர் ஃபுல்லா வச்சுன்னு சுத்தினான் பாரு, அவனை உரு தெரியாம ஆக்கிறேன் தாத்தா. இது உன் மேல சத்தியம். தாத்தாவை தூக்குங்கடா. தாத்தாக்கு மூச்சுடா. ஹாஸ்பிட்டல் தூக்குங்கடா. நல்ல வேலை, இந்த கலவரத்துல நாம பொண்ணை தூக்குனதை மறந்துட்டானுங்க. இனிமே கல்யாணம் நடக்காது.